எல்லாரும் என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? தீவிரமா படிச்சிட்டு இருக்கீங்களா? ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா? எது இருந்தாலும் இன்னையோட முடிச்சுக்கோங்க. நாளைக்கெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெளியே கூட போயிட்டு வாங்க. மற்றபடி எந்த ஒரு டென்ஷனும் நீங்களே எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ரிலாக்ஸா இருங்க. வெற்றி நமக்கு தான். இது வரைக்கும் படிக்காததை நாளைக்கு ஒரு நாள்ல படிச்சுட போறோம். நம்ம படிச்சது தான் வரும்ன்றத நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டோட போங்க. இந்த 3 டேஸுக்கு, அதாவது இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு 3 நாளைக்கும் வேற எந்த வீடியோவும் வராது. எந்த ஷார்ட்ஸும் போட மாட்டேன். மேக்ஸ் வீடியோ மட்டும் வரும். அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து பேசுவோம். மீதியை வேற எதுவும் புதுசாக படிக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் வேற எந்த ஷார்ட்ஸு குஸ் எந்த இதுவும் போடலை. கம்யூனிட்டியில் கூட போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன் கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ படித்ததை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. நம்ம படித்தது மட்டும்தான் வரும்ன்ற நம்பிக்கையோட போங்க. யாரும் பதறாதீங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் பார்க்கலாம். நாளைக்கு லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு வீடியோ மட்டும் பார்க்கலாம். பதறாம இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் இன்னையோட படிச்சு முடிச்சிருங்க. நாளையிலேருந்து எதுவும் இழுக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும்ல, அதுக்காக சொல்றேன். ஏன்னா பதட்டப்பட்டு நீங்கள் படிச்சு இருந்ததும் மறந்துடுவீங்க. அதுக்காக சொல்றேன். இன்னையோட முடிச்சுப்பாங்க. நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.